ஹலோ உறவுகளே, வெல்கம் டு தீரன் விலாக்ஸ். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ரொம்ப நாள் கழித்து ஒரு சமையல் வீடியோ போட போகிறோம். அது பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி வீட்டில் இருக்கோம். அங்கே பருப்பு சாதம் பண்ணாங்க. அதை தான் வீடியோவாக எடுத்திருக்கேன். நான் ஒரு மாதிரி பண்ணுவேன், எங்கள் சித்தி ஒரு மாதிரி பண்ணுவாங்க. சரி பண்ணுவோம், வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம், மிளகு, கடுகு எல்லாம் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு போட்டு சாம்பார் தூள் போட்டு நம்மனா சாம்பார் தூள் போடுவோம். அவங்க வெறும் மிளகாய் தூள் தான் போடுறாங்க. ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. அது ஒரு வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. போட்டுட்டு பூண்டு நல்லா ஒரு 10 பல் உரித்து போட்டு பெருங்காயத்தூளை போட்டு கேரட்டு என்னென்ன காய் இருக்கோ, கேரட், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாத்தையுமே போட்டு நல்லா கிண்டிடுறாங்க. கிண்டி கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு நல்லா போட்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் சேர்த்தே ஊற்றிக்கலாம். அப்படின்னா தான் நல்லா குழைவாக சூப்பராக இருக்கும். சேர்த்து ஊற்றிட்டு நல்லா குக்கரை மூடி வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான பருப்பு சாதம் ரெடி ஆகிடும். அது சூடாக சாப்பிட்டா தான் பயங்கரமான டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு சைடிஷ் வேறு எதுவுமே தேவையில்லை. அப்பளமும் ஊறுகாயும் இருந்தால் போதும். அப்படியே எதமாக இருக்கும். அப்புறம் இந்த அரிசியும் பருப்பும் தனியாக ஊற வச்சு வச்சுருந்தோம். அதை எடுத்து போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நாங்கள் அடிமைன்னே சொல்லலாம். அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டில் எல்லாம் பண்ணி சாப்பிட்டா ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் சித்தி பேர் சித்ரா. சரி, போயிட்டு வரோம். பாய்.